ஹாய் கைஸ், இந்த வீடியோல புதுசா ஒரு மேன்வா கொண்டு வந்திருக்கேன். இந்த மேன்வாவோட நேம் த ஹெவன்லி டீமான் பிகம் ஹிஸ் மாஸ்டர். இந்த மேன்வாவோட ஃபர்ஸ்ட் எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் போடாம பாக்குறீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்படியே ஹைப் அழுத்தி விடுங்க. அப்பதான் இந்த வீடியோவை நிறைய பேரு ரெக்கமெண்ட் பண்ணும். எனக்குமே வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்ல ஒரு வேர்ல்டு காட்டுறாங்க. இந்த வேர்ல்டுல திடீர்னு எல்லா இடத்துலயும் டஞ்சன்ஸ் அப்பியர் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. அதுல இருந்து பயங்கரமான மான்ஸ்டர்ஸ்லாம் வெளிய வர ஆரம்பிச்சிடுச்சு. அதே சமயம் ஹியூமன்ஸும் ஹண்டர்ஸா அவேக்கன் ஆக ஆரம்பிச்சாங்க. ஆனா நம்ம ஹீரோ பார்க் அவன் ஒரு ஹண்டர் கிடையாது. இருந்தாலும் ஒரு சப்போர்ட்டரா வேலை பார்த்துட்டு இருக்கான். போற இடத்துலலாம் அவனை ரொம்ப மட்டமா பேசுறாங்க, ரொம்ப திட்டுறாங்க. இதெல்லாம் கேட்டு கேட்டு வாழ்க்கையே வெறுத்து போய் நம்ம ஆளு அவனோட லைஃபையே எண்ட் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டான். ஆனா அப்போதான் அவனோட ரூம்லயே ஒரு போர்ட்டல் ஓபன் ஆகுது. அதுல இருந்து ஒரு ஓல்ட் மேன் வெளிய வராரு. அவருதான் அ கிரேட் ஹெவன்லி டீமன். இந்த ஹெவன்லி டீமன் நம்ம பார்க்குக்கு மாஸ்டரா மாறிடுறாரு. புதுசா மாஸ்டர் கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம பார்க் அடுத்து என்ன பண்ண போறாங்கிறது தான் நாம இனி பார்க்க போறோம். சோ ஸ்டோரியோட ஆரம்பத்துல நமக்கு முரிம்ல இருக்கிற ஹெவன்லி டீமன் கல்ட்ட காட்டுறாங்க. அங்க அந்த கல்ட்டோட லீடர் நம்ம ஹெவன்லி டீமன் ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்போ அங்க இன்னொரு ஓல்ட் மேன் வராரு. அவரு அந்த கல்ட்டோட ஃபர்ஸ்ட் எல்டர். அவரு அழுதுகிட்டே சொல்றாரு, இந்த 9 பாடி செக்ட் நம்ம கால் தூசிக்கு சமம். ஆனா நீங்க எவ்வளவு நாள் தான் இப்படி ஒண்ணுமே பண்ணாம ஒரே இடத்துல உட்கார்ந்துக்கு இருக்க போறீங்க? வேர்ல்ட்ஸ் ஸ்ட்ராங்கஸ்ட்னு உங்களுக்கு இருக்கிற ரெப்யூட்டேஷன்லாம் வேஸ்டா போயிடும். நான் என்னதான் பண்ணணும்? நீங்க உண்மையிலேயே ஒரு கல் நெஞ்சுக்காரன். அதே சமயம் அந்த ஃபர்ஸ்ட் எல்டர் பக்கத்திலேயே நம்ம ஹெவன்லி டீமனோட ஸ்பிரிட் ஃபார்ம் நிக்குது. அதனால அவரை யாராலையும் பார்க்க முடியல. அவரு மனசுக்குள்ள பேசிக்கிறாரு, நான் ஒன்னும் கல் நெஞ்சுக்காரன்லாம் இல்ல. நான் என்ன என் இஷ்டப்பட்டாவா இப்படி இருக்கேன்? ஒரு நாள் என்னோட டிவைன் ஆர்ட்ட பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது என் பாடியில இருந்து வெளியே வந்துட்டேன். இப்படி ஸ்பிரிட் ஃபார்ம்ல மாட்டிக்கிட்டேன். ஸ்டார்டிங்ல நிலா வரைக்கும்லாம் பறந்து போக முடியுதுன்னு கொஞ்சம் ஃபன்னா தான் இருந்துச்சு. நீங்க ஒரு கல் நெஞ்சுக்காரன் தான். இதை கேட்டதும் ஹெவன்லி டீமனுக்கு செம்ம கோபம் வந்துடுச்சு. அடே, இங்க நீ தாண்டா கல் நெஞ்சுக்கார. நான் சொல்றத காது கொடுத்து கூட கேட்க மாட்டேன்னு கோபத்துல ஒரு குத்து விடுறாரு. ஆனா அந்த குத்து எல்டரோட உடம்புக்குள்ள புகுந்து வெளியே போயிடுச்சு. அப்போதான் அவருக்கு புரியுது, ஆமல்ல, எனக்கு பிசிக்கல் பாடியே இல்லையே, அப்புறம் எப்படி வெயிட்ட இன்க்ரீஸ் பண்றதுன்னு. சரின்னு பார்த்தா அவரு முன்னாடி ஒரு பிளாக் ஹோல் உருவாகுது. அது நம்ம ஹெவன்லி டீமனை உள்ள இழுக்க ஆரம்பிக்குது. அவரு சொல்றாரு, என்ன பார்த்தா அதுக்கு இலக்கரமா போச்சா, இது என்ன உள்ள இழுத்துடுமாமான்னு சொல்லிட்டு அவரோட வெயிட் எக்ஸ்பான்ஷன் டெக்னிக்கை யூஸ் பண்றாரு. ஆனா அப்பவும் அந்த பிளாக் ஹோல் அவரை உள்ள இழுத்துட்டே இருக்கு. அப்போதான் அவருக்கு உரைக்குது, ஆமா, எனக்கு பிசிக்கல் பாடியே இல்லையே, அப்புறம் எப்படி வெயிட்டா இன்க்ரீஸ் பண்றதுன்னு. அப்படியே அந்த பிளாக் ஹோல்குள்ள அவரு உள்ள போயிடுறாரு. போனதும் அந்த பிளாக் ஹோலும் மறைஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் தான் சீன் நம்ம ஹீரோ பார்க் பக்கம் கட் ஆகுது. அவன்தான் இந்த ஸ்டோரியோட புரோட்டாகனிஸ்ட். அவன் ஒரு கனவு கண்டுட்டு இருக்கான். அந்த கனவுல எல்லாரும் அவனை திட்டுறாங்க. உன்னை விட நல்லா சப்போர்ட் பண்ண எத்தனையோ பேர் இருக்காங்கடா. உன்ன மாதிரி பவர்லெஸ் ஆளு எதுக்குமே லாய்க்கல்ல, வீட்டுக்கு கிளம்பு. ஒரு 90 வயசு கிழவன் கூட உன்னை விட பெட்டரா சப்போர்ட் பண்ணுவான். இந்த கனவை பார்த்துட்டு நம்ம பார்க் முழிச்சு எந்திருக்கிறான். ச்சே, போதுண்டா, கேட்டு கேட்டு சாக்காயிடுச்சுன்னு புலம்புறான். அப்புறம் நமக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக் காட்டுறாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டஞ்சன்ஸ்லாம் வேர்ல்டுல அப்பியர் ஆக ஆரம்பிச்சது. அதுல இருந்து வந்த மான்ஸ்டர்ஸ் பயங்கரமான அழிவை உண்டாக்குச்சு. அதனால முதல்ல கவர்மெண்ட் அவங்களோட மிலிட்டரியும் மாடர்ன் வெப்பன்ஸையும் பயன்படுத்தி அந்த மான்ஸ்டர்ஸை கொல்ல ட்ரை பண்ணாங்க. ஆனா ஹியூமனிட்டியோட எந்த வெப்பன்ஸும் அந்த மான்ஸ்டர்ஸ் கிட்ட வேலைக்கே ஆகல. மான்ஸ்டர்ஸ் சாகவே இல்ல, மனுஷங்க அழியற நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஆனா அப்போதான் மனுஷங்க அவங்களோட அபிலிட்டிஸ அவேக்கன் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்கள சில பேர் எஸ் ரேங்க் ஹண்டர்ஸா அவேக்கன் ஆனாங்க. அவங்களோட அபிலிட்டிஸ் தான் இருக்கிறதுலயே ஆல்மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட். இந்த எஸ் ரேங்க் ஹண்டர்ஸோட பவர்ஸ் மான்ஸ்டர்ஸ்க்கு எதிரா ரொம்ப எஃபெக்டிவா இருந்துச்சு. அன்னையில இருந்து இந்த ஹண்டர்ஸ் நம்ம வேர்ல்டுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆளுங்களா மாறிட்டாங்க. ஆனா நிறைய பேர் ஹண்டரா அவேக்கன் ஆகல. அதுல நானும் ஒருத்தன். இப்போ நம்ம பார்க்க காட்டுறாங்க. அவன் ஒரு பவர்லெஸ் சப்போர்ட்டர். அவனோட மொபைல செக் பண்றான். அதுல ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு. எங்க ஹாஸ்பிட்டல்ல பெட்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த மாச கடைசிக்குள்ள நீங்க ஹாஸ்பிட்டல் பில்ஸ் கட்டறனா உங்க பிரதரை நாங்க டிஸ்சார்ஜ் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த மெசேஜ படிச்சதும் பார்க் உடைஞ்சு போறான். அவங்க என் தம்பிய கட்டாயமா டிஸ்சார்ஜ் பண்ணா அது அவனை சாக சொல்றதுக்கு சமம். என்னால இன்னொரு ஃபேமிலி மெம்பர் சாகிறத பார்க்க முடியாதுன்னு சொல்லி சூசைட் பண்ணிக்கிறத பத்தி யோசிக்கிறான். நான் செத்துட்டா என் தம்பிக்கு கார்டியன்னு யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போ கவர்மெண்ட் அவனை பாத்துக்கோ அப்படின்னு அழுதுகிட்டே சொல்றான். தம்பி, என்ன மன்னிச்சுடுடா. நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணேன்.
ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு. அந்த டைம்ல தான் அவன் பக்கத்திலேயே ஒரு போர்ட்டல் ஓபன் ஆகுது. அதுல இருந்து நம்ம ஹெவன்லி டீமன் வெளிய வந்து நேரா பார்க் மேல மோதுறாரு. பார்க் பயந்து போய் சர்ப்ரைஸா கேக்குறான், நீங்க யாரு? ஹெவன்லி டீமன் சொல்றாரு, உன்னால நான் பார்க்க முடியுதா? பார்க் கொஞ்சம் தள்ளி போயிட்டு, நீங்க திருட வந்திருந்தீங்கன்னா ரொம்ப தப்பான வீட்டுக்கு வந்துட்டீங்க. என்கிட்ட ஒரு பைசா கூட இல்ல. ஆனா அந்த ஹெவன்லி டீமனும் அந்த ரூம சுத்தி ஃப்ளோட் பண்ணி ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காரு. இது என்ன இடம்னே புரியல. பக்கத்துல ஒரு டிவி இருக்கு, அத தொட ட்ரை பண்றாரு. ஆனா அவரோட கை அதுக்குள்ள புகுந்து வெளியே போயிடுச்சு. அத தொட முடியல. பார்க் அத பாத்துட்டு, ஹோ ஓல்ட் மேன், எனக்கு புரியுது, நீங்க என்ன கூட்டிட்டு போக வந்த யமன் தானே? ஆனா ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு ஒரு சின்ன தம்பி இருக்கான், அவனை நான் தான் பாத்துக்கணும். இத கேட்டதும் அந்த ஓல்ட் மேன் அவன்கிட்ட வந்து நெத்தில ஒரு சொடக்கு போடுறாரு. அடே, முதல்ல என்ன திருடன்னு சொன்ன, இப்போ யமன்னு சொல்றியான்னு கேக்குறாரு. அந்த சொடக்கு வாங்குனதும் பார்க்குக்கு செம்மையா வலிக்குது. அப்போதான் அந்த ஓல்ட் மேனுக்கு புரியுது. அவர் பார்க்க நல்லா தொட்டு பார்த்துட்டு சொல்றாரு, அட, என்ன மட்டும் உன்னை நல்லா தொட முடியுதே. அப்படியே அந்த ஓல்ட் மேன் பார்க்கோட ரூமை விட்டு வெளியே போறாரு. அவரு முதல் தடவையா ஏர்த்த பாக்குறாரு. சுத்தி முத்தி கார்கள் போறத பாத்துட்டு, என்னடா இது, இந்த வண்டிங்கெல்லாம் குதிரையை விட வேகமா போகுதே, உள்ள மனுஷங்கள உட்கார வச்சும் கூட்டிட்டு போகுது. இம்மா பெரிய பெரிய பில்டிங்ஸ், நான் வந்த முரிம்ல இல்லன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. அப்படியே பக்கத்துல போற ஒருத்தன்ட்டு, தம்பி, உன்கிட்ட ஒரு குவெஸ்டன் கேட்கலாமான்னு கேட்க போறாரு. ஆனா அவரால அவனை தொட முடியல. அவனோட உடம்புக்குள்ள புகுந்து வெளியே போயிடுறாரு. ச்சே, இந்த ஆளை தொட முடியலையே. அப்போ அந்த பையனை மட்டும்தான் என்னால தொட முடியுமான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஏதோ ஒரு அன்னோன் ஃபோர்ஸ் அவரை திரும்பவும் பார்க் இருக்க ரூம்கே இழுத்துட்டு போகுது. நாம இனிமேல் இந்த ஓல்ட் மேன ஜோனாதன்னு கூப்பிடலாம். இங்க பாத்தீங்கன்னா நம்ம பார்க் அந்த போர்ட்டல ஒரு பேப்பர் வச்சு மூடி வச்சிருக்கான். அவனுக்கு ஒரே பயம், இது ஒரு டஞ்சனா இருக்குமோ, ஹண்டர்ஸ் அசோசியேஷனுக்கு ரிப்போர்ட் பண்ணிட வேண்டியது தானேன்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு ஒரு கால் வருது. அது ஹண்டர் கிம் கிட்ட இருந்து. டேய், ஒரு டஞ்சன் அப்பியர் ஆயிருக்கு, எங்களுக்கு சப்போர்ட்டர் தேவை, வரியான்னு கேக்குறாரு. பார்க் உடனே, கண்டிப்பா வரேன் சார்ன்னு சொல்றான். கிம் சொல்றாரு, இது ஒரு பி ரேங்க் டஞ்சன், கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வான்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. பார்க் கொஞ்சம் சந்தோஷமா சொல்றான், ஆமா, சாகுறது ஒரு பிரச்சனைக்கும் ஆன்சர் கிடையாது. அந்த நேரம் பார்த்து ஜோனாதன் அவர் ரூம்ல மறுபடியும் அப்பியர் ஆகுறாரு. பாத்தியா பாத்தியா, உனக்கு நீயே பேசிட்டு இருக்க, உனக்கு கொஞ்சம் பைத்தியம் போலன்னு கிண்டல் பண்றாரு. ஜோனாதனை பார்த்ததும் பார்க் ஷாக் ஆகி கத்துறான், திரும்பவும் ஏன் இங்க வந்தீங்க? ஜோனாதன் சொல்றாரு, எனக்கும் ஒன்னும் ஆசை இல்லடா உன் சின்ன ரூம்குள்ள வரதுக்கு. ஏதோ ஒரு அன்னோன் ஃபோர்ஸ் என்ன உன்கிட்ட இழுத்துட்டு வருது. சரி, நீ எங்க கிளம்பிட்ட? பார்க் சொல்றான், ஒரு டஞ்சன் அப்பியர் ஆயிருக்கு, நாங்க சப்போர்ட்டரா ஹெல்ப் பண்ண போறேன். நான் திரும்பி வர்றதுக்குள்ள நீங்க இங்க இருந்து போயிடணும். ஜோனாதன் கேக்குறாரு, நீ ரொம்ப நேரமா ஹண்டர் டஞ்சன்னு பேசிட்டு இருக்க, அப்படின்னா என்ன? கொஞ்சம் சொல்லு பாப்போம். பார்க்குக்கு ஒண்ணுமே புரியல. இவருக்கு இதெல்லாம் கூட தெரியாதான்னு யோசிச்சுட்டு இருக்கான். பதில் எதுவும் சொல்லாம தன்னோட சாமான எடுத்துட்டு ரூமை விட்டு வெளியே போறான். நான் திரும்பி வரும்போது நீங்க இங்க இருந்தீங்க, போலீஸ கூப்பிட்டுருவேன்னு மிரட்டிட்டு போறான். ஜோனதன் உடனே அவன் பின்னால இருந்து புடிச்சு, நீ இப்படி நடந்து போனீனா சாயங்காலம் ஆயிடும்டான்னு சொல்லிட்டு ஹெவன்லி டீமன் ஃபிளைட் டெக்னிக்கை யூஸ் பண்ணி பார்க்க தூக்கிட்டு பறக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஜோனதன் செம்ம வேகமா பார்க்க தூக்கிட்டு பறந்து போறாரு. கீழே இருக்கிற சில பேர்லாம் அவங்கள பாக்குறாங்க. பார்க்கு கத்துறான், ஐயோ நான் பறக்குறேன், எல்லாரும் பாக்குறாங்க, ப்ளீஸ் என்ன கீழே இறக்குங்கன்னு கெஞ்சுறான். ஒரு பஸ்ஸ பார்த்ததும் அங்க இறக்கி விட சொல்றான். இறங்கினதும் பஸ்ல ஏறி உட்காந்துக்கிறான். மனசுக்குள்ள நினைக்கிறான், பீராங் டஞ்சன்லாம் கொஞ்சம் பயமாதான் இருக்கும், ஆனா அதுக்கப்புறம் என் தம்பியோட ஹாஸ்பிட்டல் பில்ல கட்ட காசு கிடைச்சிடும். அப்போ பஸ்ஸுக்கு மேல இருந்து ஜோனதன் வந்து கேக்குறாரு, நம்ம எங்க போறோம்? பார்க் ஷாக் ஆகி கத்துறான், நீங்க இன்னும் இங்கதான் இருக்கீங்களா? ஜோனதன் சொல்றாரு, நான் இங்க இருந்து போக ட்ரை பண்ணாலும் ஏதோ ஒரு அன்னோன் ஃபோர்ஸ் என்னவும் பக்கத்திலேயே இழுத்துட்டு வந்துருது, என்னால போக முடியல. பார்க் கடுப்பாகி மனசுக்குள்ள நினைக்கிறான், என்னடா இது, இந்த கிழவன் தொல்ல, ஒரு பேய் எப்படி என் கூடவே ஒட்டிக்குச்சு. ஆனா ஜோனதன் சொல்றாரு, சரி எது எப்படியோ, இப்போ எனக்கு கூட பேச ஒரு ஆள் இருக்கு, இனிமே எனக்கு போர் இருக்காது. அடுத்த சீன்ல பார்க் அந்த டஞ்சன் லொகேஷனுக்கு போய் சேர்றான். அங்க ஒருத்தர் சொல்றாரு, டஞ்சன் மலை உச்சியில இருக்கு, எல்லா ஹண்டர்ஸும் ஏற்கனவே மேல போயிட்டாங்க, சப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் உங்க பேர் எழுதின பாக்ஸை எடுத்துட்டு டஞ்சன் பக்கம் போங்க. பார்க் அவனோட சாமான எடுத்துட்டு டஞ்சன் கிட்ட போறான். அங்க ஒரு ஹண்டர் மைக்ல பேசிட்டு இருக்காரு, இந்த டஞ்சன் ரெய்டுக்கு நான் தான் இன்சார்ஜ், என் பேரு கிம். இந்த ரெய்ட்ல ஒரு பி ரேங்க் ஹண்டர், 4 சி ரேங்க் ஹண்டர்ஸ், 5 சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க. பக்கத்துல ஒரு பொண்ணு, அவ ஒரு பி ரேங்க் ஹண்டர், பேரு ஐரன். அவ சொல்றா, சப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் ஒரு ஹண்டர் பக்கத்திலேயே இருங்க, உங்க எக்யூப்மெண்ட்லாம் போட்டு ரெடி ஆகுங்க. பார்க் ஒரு புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட போட்டுட்டு இருக்கான். அப்போ ஒரு சின்னதா பயம் பில்ட் ஆகுது. அப்போ பார்க் கிட்ட ஒருத்தன் வரான்.
அவன் பேரு சோய். அவன் ஒரு பி ரேங்க் ஹண்டர். அவன் பார்த்து கேக்குறான், யோ, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. என்னடா நீ இன்னும் இந்த சப்போர்ட்டர் வேலையை தான் பார்த்துட்டு இருக்கியா? போன தடவை எவ்ளோ பெரிய ப்ராப்ளம் பண்ண ஞாபகம் இருக்கா? பார்க் மனசுக்குள்ள நினைக்கிறான், அட பாவி, இவன் சோயாச்சே. இவன் தேவையில்லாம மத்தவங்க கிட்ட வம்பு இழுத்து அடிச்சிட்டு அப்புறம் சும்மா ஜோக்குக்கு பண்ணதா சொல்லி சிரிப்பான். சோய் கேக்குறான், நான் உனக்கு ஹலோ சொல்றேன், நீ எனக்கு திருப்பி ஹலோ சொல்ல மாட்டியா? பார்க் உடனே ஹலோன்னு சொல்றான். சோய் பார்க் கிட்ட வந்து கேக்குறான், சொல்லுடா, உன்னை யார் இங்க கூப்பிட்டது? பார்க் கிம் தான் கூப்பிட்டாருன்னு சொல்றான். சோய் அவன் வயித்துல லேசா ஒரு குத்து குத்திட்டு, சரி சரி, இங்க எந்த ப்ராப்ளமும் பண்ணாம ஒழுங்கா உன் சப்போர்ட்டர் வேலைய பாருன்னு சொல்லிட்டு போறான். ஜோனதன் இதெல்லாம் பார்த்துட்டே இருக்காரு. எவ்வளவு ஒரு ரூடான பையன் இவன்னு நினைக்கிறாரு. பார்க் ஜோனதன் கிட்ட சொல்றான், இவன் ரொம்ப ப்ராப்ளம் பண்ற ஆளு. கடைசியில பழிய மத்தவங்க மேல போட்டுடுவான். ரொம்ப மோசமானவன். இத கேட்டதும் ஜோனதன் டக்குன்னு பார்க் கண்ணத்துல ஒரு அற விடுறாரு. பார்க் கத்துறான், ஏன் அடிச்சிங்க? ஜோனதன் சொல்றாரு, எவ்வளவு ஒரு கையாலாகதவனா இருக்க நீ. அப்படியே எல்லாரும் டஞ்சனுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. பார்க்குக்கு அந்த டஞ்சனுக்குள்ள போற ஃபீலிங்கே பிடிக்காது. ஜோனதன் அந்த ஃபீலிங்க பார்த்து சொல்றாரு, இதே ஃபீலிங் தான் எனக்கும் நான் இந்த வேர்ல்டுக்குள்ள போர்ட்டல் வழியா வரும்போது வந்துச்சு. உள்ள போனதும் ஒரு பொண்ணு ஒரு மெஷினை பயன்படுத்தி அந்த டஞ்சனோட தீம் என்னன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்றா. ஜோனதன் பார்க் கிட்ட சொல்றாரு, நீயும் கொஞ்சம் முன்னாடி போய் இந்த டஞ்சனை எக்ஸ்ப்ளோர் பண்ணு. பார்க் சொல்றான், இல்ல, நான் அப்படிலாம் பண்ண முடியாது. ஜோனதன் கேக்குறாரு, ஓ, அப்போ உன்னால எங்கேயும் போக முடியாதா? பேசிக்கலி நீ ஒரு சர்வெண்ட் தானே, மத்தவங்களோட சாமான் தூக்கிட்டு போறவன். இத கேட்டதும் பார்க்கால பதில் சொல்ல முடியல. ஏன்னா அவர் சொன்னது உண்மை. ஜோனதன் சொல்றாரு, இந்த டஞ்சன் மேல இருந்து பார்க்க பயங்கரமா இருக்கலாம், ஆனா பூமிக்கு அடியில தண்ணி ரொம்ப ஃப்ளக்சுவேட் ஆகுது. அந்த நேரம் பார்த்து அந்த பொண்ணு சொல்றா, இது ஒரு வாட்டர் டைப் டஞ்சன். இத கேட்டதும் சோய் அந்த பொண்ணு கிட்ட, ஏய் லேடி, இதுல ஏதாவது சென்ஸ் இருக்கா, இல்ல உன் மிஷின போயிடுச்சான்னு கேக்குறான். அவ இல்லன்னு சொல்றா. ஆனா சோய் வாட்டர் புல்ஷிட்னு கத்துறான். அந்த நொடியே தரையில இருந்து சுத்தி தண்ணி பீச்சிட்டு வருது. அது கூடவே நிறைய மான்ஸ்டர்ஸும் வெளியே வருது. அதெல்லாம் மர்மென். ஒரு வயசான ஹண்டர் கத்துறாரு, நியூபீஸ் எல்லாரும் பக்கத்துல இருக்கிற ஹண்டர் கிட்ட போங்கன்னு. ஆனா அதுக்குள்ள அவரே ஒரு மர்மன் கிட்ட அட்டாக் ஆகிடுறாரு. சுத்தி இருக்கிற மர்மன்ஸ் எல்லாரும் ஹண்டர்ஸ போட்டு தாக்குது. நிறைய பேரு செத்துட்டு இருக்காங்க. பார்க் இதெல்லாம் பார்த்துட்டு சொல்றான், டஞ்சனோட என்ட்ரன்ஸ் ஒரு சேஃப் ஜோனா இருக்கணுமே. எப்படி இங்க இவ்ளோ மான்ஸ்டர்ஸ் இப்பவே அட்டாக் பண்ணுது? ஒரு பி ரேங்க் டஞ்சன் இவ்ளோ ஹார்டா இருக்க கூடாதே. பார்க் முன்னாடி ஒரு ஹண்டர் இருக்காரு. அவரு கேக்குறாரு, தம்பி, என் ஸ்பியரை குடுன்னு. ஆனா அத குடுக்கறதுக்குள்ள ஒரு மர்மன் அவரை அடிச்சு தூக்கி வீசிடுது. பார்க் போட்டிருந்த வெஸ்ட்ல கூட அவனுக்கு அடிபட்டிருக்கு. ஆனா உண்மையில அது ஒரு பவர்ஃபுல்லான வெஸ்ட். அப்படி அடிபட்டிருக்க கூடாது. அப்போ ஒரு மர்மன் நேரா பார்க் முன்னாடி வந்து நிக்குது. பார்க் அத மூஞ்சிக்கு நேரா பார்த்து பயந்து போய் நிக்கிறான். அந்த மர்மன் அவனை தாக்க வரப்போ டக்குன்னு அந்த மர்மன் செத்து விழுது. அத கொன்னது நம்ம ஜோனதன். அவரோட ஸ்னாப் ஃபிங்கர் டிவைன் ஆர்ட்டை யூஸ் பண்ணி கொண்டிருக்காரு. ஜோனதன் சொல்றாரு, ஓஹோ, அப்போ என் பவர்ஸ் இந்த மான்ஸ்டர்ஸ் கிட்ட எஃபெக்டிவா இருக்கு. சரிதான், ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போதான் ஃபைட் பண்ண போறேன். ஆனா பார்த்தா எனக்கு எதிரா நிக்கிறதே இந்த அசிங்கமான மீன் மான்ஸ்டரா? பரவாயில்ல, நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஷோ கட்டுறேன். நிறைய மர்மன்ஸ் ஒன்னா சேர்ந்து ஜோனதனை தாக்க வருது. முதல்ல ஒரு மர்மன் ஸ்பியரை கொண்டு குத்த வருது. அதை ஈஸியா டாட்ஜ் பண்ணி ஒரே அடியில அதை காலி பண்றாரு. இன்னொருத்தன் வரா, அவனை ஒத்த கையால ரெண்டா பழந்துடுறாரு. 1000 வருஷம் முன்னாடி பிறந்து வாடா என் கூட ஃபைட் பண்ணுன்னு சொல்றாரு. அடுத்ததா இன்னொரு மர்மன் வரா. இந்த தடவை ஜோனதன் கேஆஸ் டீமன் ஃபிளாஷ்னு ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்றாரு. அதிலிருந்து வர ஒரு எனர்ஜி பீம் சுத்தி இருந்த நிறைய மான்ஸ்டர்ஸ ஒரே அடியில காலி பண்ணிடுது. இந்த அட்டாக்க சோய் பார்த்துட்டான். அவன் நினைக்கிறான், இது ஒரு யூஸ்லெஸ் சப்போர்ட்டர் தானே, இவன் எப்படி இதெல்லாம் பண்ண முடியும்னு. அவனுக்கு ஜோனதனை பார்க்க முடியாததுனால இதெல்லாம் பார்க் தான் பண்றான்னு நினைச்சுக்கிறான். இன்னொரு மான்ஸ்டர் ஜோனதன் கூட சண்டை போட வருது. ஜோனதன் அதை தாக்க போறாரு. ஆனா அவரோட கை அதுக்குள்ள புகுந்து வெளியே போயிடுது. அவர் சர்ப்ரைஸ் ஆகி சொல்றாரு, அச்சச்சோ, என் ஆர்ஜின் கீ காலி ஆயிடுச்சு போல, இனிமே என்னால இந்த மான்ஸ்டர்ஸ தொட முடியாது. அந்த மர்மன் கூட ஜோனதனை தாக்க வருது. ஆனா கை அவர் உடம்புக்குள்ள புகுறதுனால அதோட ஃபுல் அட்டென்ஷனும் பார்க் மேல திரும்புது. அது ஓடி வந்து பார்க் மேல ஒரு குத்து விடுது. பார்க் அடி வாங்கி தூரமா போய் விழுறான். அவன் சொல்றான், இந்த அட்டாக்கை எப்படியோ பிளாக் பண்ணிட்டேன், ஆனா இத கண்டினியூ பண்ண முடியாது. ஜோனதன் பார்க் கிட்ட வந்து சொல்றாரு, டேய், நீ இப்படியே ஒண்ணுமே பண்ணாம இருந்தா செத்துடுவ. அந்த மர்மன் பார்க் கிட்ட வந்து இன்னொரு பஞ்ச் விட போகுது. டக்குன்னு ஜோனதன் பார்க்கோட கைய காலால தட்டி விடுறாரு. அந்த மர்மனோட பஞ்ச் மிஸ் ஆயிடுது. மர்மன் திரும்பவும் ஜோனதனை தாக்க வருது. இந்த தடவை ஜோனதன் பார்க்க தூக்கிட்டு தள்ளி போறாரு. அப்படியே பார்க் கிட்ட சொல்றாரு, டேய், உனக்கு முன்னாடி நிக்கிற இந்த மான்ஸ்டரை பாரு. அதோட கால் ரொம்ப மெலிசா இருக்கு. அப்போ அது ரொம்ப வீக்கா. அதுக்கு மேல அது என்ன பல்லு பாரு.
அத பார்த்த பஞ்ச் பண்ணணும் போல இருக்குல்ல, புரியுதா உனக்குன்னு சொல்லிட்டு பார்க்க அந்த மான்ஸ்டருக்கு முன்னாடி நிக்க வச்சிடுறாரு. பார்க் பயந்து போய் சொல்றான், ஐயோ இந்த ஓல்டு மேன். ஜானதன் வந்து நம்ம பார்க்க தனியா விட்டுட்டு போயிடுறாரு. இப்ப பார்க்குக்கு முன்னாடி அந்த மர்மெயின் நிக்குது. பார்க் சொல்றான், ஐயோ அந்த ஓல்டு மேன் தான் என்ன இங்க விட்டுட்டு போனாரு, இதுல என் தப்பு எதுவும் இல்லைன்னு. ஆனா ஜானதன் சொல்றாரு, டே க்ளோஸ் ரேஞ்சில உன் எல்போவை யூஸ் பண்ண, அதுதான் செம்மையா இருக்கும். பார்க்குக்கு என்ன பண்றதுன்னே புரியல. பட் அவன் மனசுல, போடா இதெல்லாம் எனக்கு ஒரு மேட்ரே இல்லைன்னு நினைச்சிட்டு ஒரே குத்து அந்த மர்மேனோட தாட மேலேயே விடுறான். அந்த கேப்ல ஜோனதன் சொன்ன மாதிரியே தன்னோட முழங்கைய வச்சு மர்மேனோட செஸ்ட்ல போய் ஒரு இடி இடிக்கிறான் பாருங்க. அவ்வளவுதான், மர்மெயின் காலி. பார்க்கு செம்ம சர்ப்ரைஸ் ஆகி, அடேங்கப்பா நானே ஒரு மர்மேனை தோக்கடிச்சிட்டனான்னு சொல்றான். உடனே ஜோனதன், டேய் அங்க நின்னு என்னடா பண்ணிட்டு இருக்க, அந்த மான்ஸ்டர் ஃபினிஷ் பண்ணுன்னு கத்துறாரு. பார்க் ஒரு ஸ்பியரை கையில எடுக்கிறான். ஆனா அவன் மனசுக்குள்ள ஒரு தயக்கம். ஐயோ இந்த மான்ஸ்டர் நான் கொல்லணுமா, நான் இதுவரைக்கும் சின்ன சின்ன ஸ்லைம் மாதிரி மான்ஸ்டர்ஸை தான் கொன்னிருக்கேன், இவ்ளோ பெரிய மான்ஸ்டர் எப்படி கொல்றதுன்னு நினைச்சு கையெல்லாம் நடுங்குது. ஜானதன் அதை பார்த்துட்டு, அந்த மான்ஸ்டர் மட்டும் எந்திரிச்சுன்னா நேரா ஒன்னக்குள்ளதான் வரும், சீக்கிரம் இதை முடிச்சுட்டு உன் டீம்மேட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்றாரு. அதே சமயம் மத்த ஹண்டர்ஸ்லாம் மத்த மர்மெயின்ஸ் கூட பயங்கரமா ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பார்க்குக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் ஓடுது. அவனோட அப்பா அம்மா தம்பியோட கார்ல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு மான்ஸ்டர் வந்ததால பயங்கரமா ஆக்சிடென்ட் ஆயிடுது. அந்த ஆக்சிடென்ட்ல அவன் அப்பா அம்மாவை இழந்துடுறான். தம்பி ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா படுத்துடுறான். இதெல்லாம் நினப்பு வந்ததும் பார்க்குக்குள்ள ஒரு வெறி வருது. இந்த மான்ஸ்டர்ஸ்னால தான் என் லைஃபே இப்படி ஆனது. அந்த ஒரு வெறியோட அந்த மர்மேனை ஃபைனலா கொன்னே முடிக்கிறான். அவன் கொன்ன அந்த செகண்ட் அவனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. யூ ஹாவ் broken your limits. A strong existence is assisting you. இதோட அர்த்தம் அவன் ஒரு ஹண்டரா அவேக்கன் ஆயிட்டான் தான். கூடவே அவனோட யூனிக் ஸ்கில் என்னன்னு காட்டுது. அதோட பேரு லிசன் டு த இன்ஸ்ட்ரக்டர். இதை பார்த்ததும் பார்க்குக்கு செம்ம கடுப்பாகுது. என்னடா இது யூனிக் ஸ்கில்னு சொல்லிட்டு இப்படி ஒரு யூஸ்லெஸ் ஸ்கில்ல கொடுத்துருக்கீங்கன்னு ஃபீல் பண்றான். அங்க ஃபைட் ரொம்ப நேரமா நடந்துட்டு இருக்கு. மான்ஸ்டர்ஸோட வேவா அவங்களால சமாளிக்கவே முடியல. அந்த ரெய்டோட லீடர் கிம் சொல்றாரு, ஐயோ நம்ம ஃபார்மேஷனை மெயின்டைன் பண்ணவே முடியல, இவனுங்க கூட ஃபைட் பண்றதெல்லாம் ரெண்டாவது விஷயம், எப்படி இவ்ளோ பவர்ஃபுல்லான மான்ஸ்டர்ஸ் ஒரு பி ரேங்க் டஞ்சன்ல வர முடியும்னு டென்ஷன் ஆகி எல்லாரும் உடனே ரிட்ரீட் ஆகுங்க, இந்த டஞ்சனை நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாது, இங்கேருந்து தப்பிச்சு போயிடலாம்னு கத்துறாரு. ஐரனும், எல்லாரும் சீக்கிரம் வெளியே போங்க, அடிப்பட்டவங்கள பத்திரமா எக்ஸிட் கிட்ட கூட்டிட்டு போங்கன்னு சொல்றாங்க. எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த டஞ்சனை விட்டு வெளியே வராங்க. பார்க் இதெல்லாம் பார்த்துட்டு நினைச்சுக்கிறான், இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் இவ்ளோ டேஞ்சரஸான ஒரு டஞ்சன்ல. அந்த ஓல்டு மேன் மட்டும் என் கூட இல்லைன்னா நான் இந்நேரம் செத்துருப்பேன். அப்போ கிம் பார்க்கு கிட்ட வந்து, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்றாரு. பார்க்குக்கு ஒரே கன்ஃபியூஷன், நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா, எதுக்கு என்கிட்ட பேசணும்னு யோசிக்கிறான். எல்லாரும் டஞ்சனை விட்டு வெளியே வந்ததும் அந்த ரைட் லீடர் கிம் அனௌன்ஸ் பண்றாரு, நம்ம நிறைய பேரை இந்த ரைட்ல இழந்துட்டோம், ஆனா அவங்க ஃபேமிலிக்கு ஹண்டர் அசோசியேஷன் நல்ல ரிவார்ட் கொடுப்பாங்க, அவங்க ஆத்மா சாந்தி ஆகிறதுக்கு கொஞ்ச நேரம் மௌன அஞ்சலி செலுத்தலாம்னு சொல்றாரு. எல்லாரும் அமைதியா நிக்கிறாங்க. ஆனா அந்த சாய்ங்கிறவன் மட்டும் மனசுக்குள்ள, அப்பாடா தலைவலி பிடிச்ச வேலை, இந்த அசோசியேஷன் எல்லா பழியும் ஹை லெவல் ஹண்டர்ஸ் மேலதான் போட போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்கான். மௌனம் முடிஞ்சதும் கிம் சொல்றாரு, இன்னைக்கு நம்ம ரொம்ப வேதனையான விஷயத்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம், ஆனா இந்த சோகத்துக்கு நடுவுல ஒரு நல்ல விஷயமும் நடந்திருக்கு, நமக்கு ஒரு புது அவேக்கன் ஹண்டர் கிடைச்சிருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்கு பக்கம் கையை காட்டுறாரு. எல்லாரும் கை தட்டுறாங்க. இப்பதான் பார்க்குக்கு புரியுது கிம் எதுக்கு தன்கிட்ட பேசணும்னு சொன்னாருன்னு. எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க சாமான்லாம் பேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த சாய்ங்கிறவன் இருக்கானே, அவன் பார்க்கு கிட்ட வந்து அவனை லைட்டா இடிச்சுக்கிட்டே பேசுறான். இந்த உலகம் ரொம்ப விசித்திரமானதுடா, இங்க ஒருத்தன் செத்துட்டு இருக்க, இன்னொருத்தன் அவேக்கன் ஆயிட்டு இருக்க, சரி உனக்கு என்னடா எபிலிட்டி கிடைச்சதுன்னு கேக்குறான். பார்க்கு யோசிக்கிறான், இவன் கிட்ட சொன்னா என்ன ஆகும்னு. அவன் மனசுக்குள்ள ஒரு சின்ன சீன் ஓடுது. அவன் லிசனிங் டு இன்ஸ்ட்ரக்டர்னு சொன்னா சாய் எல்லார்கிட்டயும் சொல்லி பயங்கரமா சிரிப்பான். வேண்டாடா சாமி, இவன் கிட்ட சொல்லவே கூடாதுன்னு முடிவு பண்றான். அப்போ ஜோனதன் பார்க்கு கிட்ட ஏதோ சொல்றாரு. உடனே பார்க்கு கொஞ்சம் வாய மூடுறியான்னு சொல்றான். ஆனா பார்க் இது ஜோனதனை பார்த்து சொன்னாலும் அந்த சாய் அதை தனக்கு சொன்னதா நினைச்சுக்கிறான். அவனுக்கு செம்ம கோபம் வந்துருது. என்னடா உனக்கு அவேக்கனானது ரொம்ப திமிரு வந்துருச்சா, வாடா உன் எபிலிட்டி என்னன்னு இப்ப பாத்துடலாம்னு சொல்லி பார்க்க அறைய கை ஓங்குறான். பார்க்கோட லிசனிங் டு இன்ஸ்ட்ரக்டர் ஸ்கில் ஆக்டிவேட் ஆகுது. ஜோனதன் சொல்றாரு, ஒரு ஸ்டெப் பின்னாடி போ. பார்க்கு போனதும் சாயோட அறை காத்துல போகுது. அவனுக்கு அடிவிழல. உடனே நோட்டிபிகேஷன் வருது, யூ ஹாவ் யூஸ்ட் யுவர் ஸ்கில் கரெக்ட்லி.
அட்டாக் பவர் இன்க்ரீஸ்ட் பை 15% ஃபார் அ ஷார்ட் டைம். சாய்க்கு கோவம் தலைக்கு ஏறிடுச்சு. டேய் என்கிட்டே ஃபைட் பண்றியாடா நீன்னு சொல்லி பார்க்க பஞ்ச் பண்ண வர்றான். ஜோனத்தன் சிம்பிளா சொல்றாரு, ரைட் கிரஷிங் டைகர், லெஃப்ட் கிரஷிங் டைகர். அவரு சொன்ன அடுத்த செகண்ட் நோட்டிபிகேஷன் வருது. போத் த டெக்னிக்ஸ் ஹேவ் பீன் இன்ஸ்டால்ட். ஏதோ ப்ரோக்ராம் இன்ஸ்டால் ஆகுற மாதிரி பார்க் மூளைக்குள்ள அந்த டெக்னிக்ஸ் போகுது. என்னடா இது, ப்ரோக்ராம் மாதிரி இன்ஸ்டால் ஆகுதுன்னு பார்க் ஷாக் ஆகுறான். சாய் கிட்ட வந்ததும் பார்க் லெஃப்ட் கிரஷிங் டைகரை யூஸ் பண்ணி அவனை பிடிச்சு ரைட் கிரஷிங் டைகர் வச்சு ஒரே பஞ்சு தான். சாய் காத்துல பறந்து போய் பொத்துன்னு விழுகிறான். நாக் அவுட். சுத்தி இருந்தவங்க எல்லாம் ஷாக் ஆயிட்டாங்க. என்னது, இது உண்மையாவா நடக்குதா? இவன் இப்பதானே அவேக்கனானா, அதுக்குள்ள சாய அடிச்சு தூக்கிட்டானேன்னு பேசுறாங்க. உடனே ஹண்டர்ஸ் ஓடி வந்து சாயோட பல்ஸை செக் பண்ணிட்டு, பரவாயில்ல நார்மலா தான் இருக்கு, இருந்தாலும் மெடிக்கல் டீமை கூப்பிடுங்கன்னு சொல்றாங்க. பார்க் இன்னும் அந்த ஷாக்ல இருந்து வெளியில வரல. என்னது, நான் சாய ஒரே பஞ்சில தோக்கடிச்சிட்டு நானும் நம்ப முடியாம நிக்கிறான். கிம் பார்க் கிட்ட வந்து, பாரு, ஹண்டர்ஸ் தங்களுக்குள்ள சண்டை போடுறது ரூல்ஸ்க்கு எதிரானது, பனிஷ்மெண்ட் கூட கிடைக்கும். ஆனா இது உன்னோட ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால நான் இதை கண்டுக்கல. நான் கண்ணை முடிக்கிறேன், சீக்கிரமா அசோசியேஷன் போய் உன்னோட ரேங்கை செக் பண்ணிக்கோன்னு சொல்றாரு. அப்போ அந்த ஐரன் பொண்ணு கிட்ட வந்து, நாம இனிமே ஒன்னா நல்லா வேலை செய்யலாம்னு நம்புறேன்னு சொல்லுது. அத பார்த்ததும் நம்ம பார்க்குக்கு ஹார்ட் பீட் எல்லாம் எகிரிடுச்சு. வெக்கத்துல முகமெல்லாம் செவந்துடுச்சு. அடேங்கப்பா, ஐரன் என்கிட்ட பேசுறாளேன்னு அவன் மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்குது. உடனே ஜோனத்தன், என்னடா அந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேக்குறாரு. பார்க் பதறி போய், ஐயோ இல்ல இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, என் கேரக்டர்னாலதான் நடக்குதுன்னு தனியா பேசிட்டு இருக்கான். இது அந்த ஐரன் பொண்ணு பாத்துடுது. இவையே தனியா பேசிட்டு இருக்கான்னு அவளுக்கு ஒரு டவுட். பார்க் ஜோனத்தன் மேல கோவப்பட்டு ஓல்டு மேன்னு சொல்லி முறைக்கிறான். ஜோனத்தன் சொல்றாரு, என்னடா பொண்ணுங்க மாதிரி முகம் தூக்கி வச்சுட்டு என்ன சொல்லணுமோ அதை நேரா சொல்லு, நானும் ரொம்ப நாளா யார்கிட்டயாவது பேசணும்னு காத்துட்டு இருந்தேன். பார்க் தயக்கத்தையெல்லாம் தூக்கி போட்டுட்டு, ப்ளீஸ் ஓல்ட் மேன், என்ன உங்க டிசைபிளா ஏத்துக்கோங்க, எனக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்து கொடுங்க, ப்ளீஸ் என் மாஸ்டரா இருங்கன்னு கெஞ்சுறான். உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா உடனே வீடியோக்கு லைக் போட்டதும் கமெண்ட்ல இந்த மன்வா கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்னு கமெண்ட்ல மறக்காம சொல்லிட்டு போங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு இருந்தா சேனலுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணினா அடுத்தடுத்த எபிசோட் பார்க்கலாம். அது வரைக்கும் பை பாய்.